நம்ம ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் பார்க்க போகிறது ஆவக்காய் ஊறுகாய் தாங்க. இது சிம்பிளாக வீட்லேயே நம்ம செய்யலாம். இது எங்கள் பாட்டி வீட்டில் செஞ்சு வைப்பாங்க. ஸோ அதுபடி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இது மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆவக்காய் சாப்பிட்ற மாதிரி ஸ்டைலில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, கடுகு ஒரு பங்குன்னா 1/4 பங்கு வெந்தயம், இதை நல்லா வறுத்துட்டு பொடி செஞ்சு வச்சுருக்கோம். அதுதாங்க இந்த ஆவக்காய் ஊறுகாயோட ஸ்பெஷாலிட்டி. அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது. அது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாங்க. இப்போ இதோட நம்ம கடுகு பொடியும் வெந்தய பொடியும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கதை அப்படியே போட்டுடணும். அப்புறம் மிளகா பொடி உங்கள் காரத்துக்கு தேவையான மாதிரி, அதே போல் உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லெண்ணெயை நல்லா சூடாக்கிட்டு வேணும்னா கடுகை நீங்கள் போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிச்சிட்டு இதில் ஊற்றி கலக்கிட்டால் ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்டோன்னா ஆவக்காய் ஊறுகாய் சூப்பரான ஊறுகாயாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா போட்டு நம்ம பரட்டி வச்சுட்டோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு, நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் ஊற்ற வேண்டியது தாங்க. உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு கோல்டு வின்னரில் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்லெண்ணெய் சாப்பிடுவீங்கன்னா நல்லெண்ணெயும் சூடு பண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் தேவையான எண்ணெயை சூடாக்கிக்க போகிறேன். சூடாக்கிட்டு இதில் ஊற்றி கலக்க போகிறேங்க. இப்போ நல்லா எண்ணெய் கொதிக்க ஆரம்பித்து கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூடான எண்ணெயை இதில் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா கலந்து 2 நாள் அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம 2 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான மாங்காய் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஆவக்காய் ஸ்டைலு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி படாமல் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் 1 வருஷத்துக்கு கூட நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்லாம். சப்போஸ் தண்ணி பட்டுடுச்சு அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு துணியை போட்டு அதோட ஜாடியோட மூடியை மூடி வச்சிடணும். அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். குளிச்சுட்டு தான் அதை தொடணும். ஏன்னா நம்ம குளிக்காமல் இருக்கிறப்ப உடம்புல இருக்க கிருமிகள்லாம் இதில் போயிட்டு அது வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உப்பு நிறையா இருக்கணும், கொஞ்சம் எண்ணெயும் நிறையா இருந்தான்னா 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா.